Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பனியன் மை சீரிஸ் ரீஇன்கார்னேட்டட் வித் அப்ரைசல் அபிலிட்டி சீசன் 2 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா போகும், பட் மாடிஃபை பண்ணி புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ற. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீஇன்கார்னேட்டட் வித் அப்ரைசல் அபிலிட்டி சீசன் 2 எபிசோட் 9. ஒரு வழியா ரோட்ல கேஸ்லி இவங்க இப்ப கைப்பற்றிட்டாங்க. இந்த ஃபைட்ல சில இழப்புகள் இருந்தாலும் நம்ம ஒரு வழியா ஜெயிச்சிட்டோம்ல அப்படின்னு லோமயிர் கேட்கறாரு. ஆமா, அடிப்பட்ட சோல்ஜர்ஸ் நான் வீட்டுக்கு அனுப்பிட்டேன். லைட்டா அடிப்பட்டவங்கள ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். என்னப்பா எனக்கு சேலரி ரொம்ப கம்மியா தந்திருக்கீங்கன்னு ஃபார்ம் வந்து கேட்கவும், சாரி ஏதாச்சும் மிஸ்கால்குலேஷன் ஆயிருக்கும், நான் அதை சரி பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் ஃபார்ம் உன்னோட அடுத்த ஜாப் லார்ட் கோரன் கிட்ட நம்மளோட வெற்றியை போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணிருத்தியா நம்ம ஹீரோ கேட்கறான். என்னால முடியாத ஜாபே கிடையாது, காசை மட்டும் கரெக்டா கொடுங்கன்னு ஃபார்ம் சொல்லவும் நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்றான். ஃபார்மோட ஆளுங்கள்ல ஒருத்தன், சார் கேட்கன்னு தப்பா எடுத்துக்கிடாதீங்க, நம்ம ஜஸ்ட் காசுக்காக வேலை பாக்குறவங்க, அந்த சின்ன பையனுக்கே அதிகமா சப்போர்ட் பண்றீங்களேன்னு கேட்கறான். கண்டிப்பா ஒரு நாள் பெரிய ஆளான்னு ஃபார்ம் பேசிட்டு இருக்கும்போது கோரன் வச்சிருந்த கேம்ப் பார்த்தா தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. கோரனோட சப்ளை எல்லாம் டேமேஜ் ஆகி இருக்கு. ஆர்ஸ்லமெண்டோட ஆள் தானே அப்படின்னு சொல்லி ஃபார்ம் வந்து இங்க என்ன நடந்ததுன்னு கேட்கறான். அக்வா மேஜிக் எல்லாம் போயிடுச்சு, சப்ளைஸ்ல பாதியை இழந்துட்டோம் அப்படின்னு இந்த சோல்ஜர் ரிப்போர்ட் பண்றான். சார் கோரனோட கேம்ப் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டு போய்க்க நம்ம ஹீரோக்கு ரிப்போர்ட் பண்றான். ஸ்டாட்ஸ்ங்கிற கேஸ்ல கோரன் கைப்பற்ற வந்திருக்கான். அந்த இடத்துல தாமஸ் இருந்துதான் அந்த வலையை பார்த்துட்டு இருக்கான். ஈவன் நம்ம சைடு சோல்ஜர்ஸ் இருந்தாலும் எதிரி சைடு டேமேஜ் ஏற்படுத்தா மட்டும்தான் நம்மளால வின் பண்ண முடியும். அதுலயும் எதிரி சைடு பவர்ஃபுல்லான ஆளுங்க வேற இருக்காங்க அப்படின்னு தாமஸ் சொல்றான். நம்ம ஹீரோ சைடு மேஜிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அக்வா மேஜிக் எரிச்சிருக்காங்க. விண்டர் வரை நம்ம தாக்கு பிடிச்சா போதும், அதுக்கப்புறம் சோல்ஜர்ஸ்க்குலாம் சப்ளை இல்லாம அவங்க செத்துருவாங்க. இது நம்ம விக்டரின் தாமஸ் சொன்னார். லார்ட் கோரன் அவ்வளோ ஈஸியில விட்டு கொடுக்க மாட்டாருன்னு அந்த கேசல் ஓனர் கேட்டா. சார் வாஸ்க்மேர் மாதிரி கோரன் நம்ம ஆளுங்க கிட்ட ஃபார விட்டுறாம அவனே டைரக்டா களத்துல இறங்கியிருக்கான். பட் அதுதான் அவனோட வீக்னஸும், நம்மளால கோரனை அட்டாக் பண்ண முடியும். கோரனை மட்டும் நம்ம கொண்டுட்டா அந்த வாரே டோட்டலா முடிஞ்சுது. சோ அவனை கொல்றதுக்கு நான் ஆல்ரெடி ஆளுங்களை ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு தாமஸ் சொல்றான். லெவல்ல நீங்க ஏன் பக்கம் இருக்கீங்கன்னு அந்த கேசல் ஓனரும் ஹாப்பி ஆகுறான். பட் ஆக்சுவலி தாமஸ் பண்றது கோலத்தனம். ஏன்னா வார்னு வந்துட்டா ஸ்ட்ரைட்டா மட்டும் தான் ஃபைட் பண்ணணும். ஃபார்மோட ரிப்போர்ட் வந்து நம்ம ஹீரோக்கு போய் சேருது. சப்ளை எதுக்கு அவங்க அட்டாக் பண்ணணும்னு ரோசல் கேட்டா, கண்டிப்பா இது என் பிரதரோட பிளான் தான் அப்படின்னு மிரல் சொல்றா. கேஸ்ல படிக்க வச்சு நம்ம சாகடிக்க பார்த்தானே அவன் தான் அப்படின்னு மிரல் சொன்னா. அப்ப நம்ம ஹெல்ப் பண்ண போனோம் நம்ம ஹீரோ சொல்றான். தேவைப்படாத வேற ரிப்போர்ட் பண்ண இருக்கா அப்படின்னு மிரல் கேட்டா, மேஜர்ஸ் இந்த மவுண்டன் பக்கம் போறதை பாத்துருக்காங்கன்னு சொல்லுவோம். கேம்போ அந்த மவுண்டன் ரொம்ப தூரமாச்சு சார், கோரனோட ஆளுங்களால மேஜிக் யூஸ் பண்ண முடியாது, மேஜர்ஸ் வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ரோசல் யோசிக்கிறான். லார்ட் கோரன் சாக போறாருன்னு மிரல் சொல்றா. ஷேடோ கார்ஸ் வாங்கின பக்கத்துல தானே இருக்கு, சீக்கிரம் அவங்கள போக சொல்லு அப்படின்னு மிரல் சொல்றா. நம்ம ஹீரோவோ ஃபார்முக்கு டக்குன்னு ரிப்போர்ட் பண்றான். லார்ட் கோரனும் நம்ம காப்பாத்தணுமா அப்படின்னு ஃபார்ம் கேட்கறான். இல்லைன்னா அவர் செத்துருவாருன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பேசிட்டு இருக்கும்போது எங்க மழை பெய்ய ஆரம்பிக்குது. கூடிய சீக்கிரம் அங்க மழை பெய்ய ஆரம்பிக்கும், மேஜஸ் தான் அந்த மலையவே கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு மிரல் சொன்னா. அதுக்குள்ள கோரன் சாக்குறதுக்கும் என்ன சம்பந்தம் நம்ம ஹீரோ கேட்கறான். ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துல அந்த மழை பெஞ்சிட்டு விட்டுறாது, அது ரொம்ப நேரத்துக்கு பெய்யறதுனால உடலா சகதியா இருக்கும். கொஞ்ச தூரத்துக்கு யார் இருக்காங்கிறது கண்ணுக்கு தெரியாம இருக்கும். இவன் யாரும் வந்தாலும் அந்த சவுண்ட் கேட்காது. ஒரு ஆம்பிஷ கிரியேட் பண்ண அது பெர்ஃபெக்ட் என்விரான்மெண்ட்ல சீக்கிரட்டா அட்டாக் பண்ணி லார்ட் கோரனை அவங்க கொல்ல போறாங்கன்னு மிரல் சொல்றா. அந்த லேடி சொன்ன மாதிரியே மழை வந்துருச்சு, சீக்கிரம் போனோம் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் கிளம்புறான். தூரத்துல ஏதோ வருது அப்படின்னு கோரனுக்கு தெரியுது. பட் அது அவனோட ஆளுங்க தான் போல அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். கிட்ட வரும்போது தான் எதிரி உங்களை அட்டாக் பண்ண வந்திருக்காங்கிறதே தெரியுது. சோ கோரன் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறான். இது ஒரு ஃபேக்கான மலை, எதிரி என்ன டார்கெட் பண்ணி தான் இதை பண்ணிருக்காங்கன்னு. திரும்ப ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோரன் ஆர்டர்ஸ் கொடுக்குறான். கோரனை கொல்றதுக்கு தாமஸே டைரக்டா களத்துல இறங்கி இருக்கான். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு தாமஸ், வாஸ்க்மேர் எப்படி இருக்கான் அப்படின்னு கோரன் கேட்கவும், உன்னை கொல்லாம விட மாட்டேன் தாமஸ் அட்டாக் பண்ணுவோம். வெளியில கோரனுக்கு கால் ஸ்லிப் ஆகுது. ஜெஸ்டமிஸ்ல கோரன் எப்படியோ தப்பிச்சிருந்தான். தாமஸோட மத்த ஆளுங்களும் வந்து கோரனை தான் சுத்து போடுறாங்க. தனியால கண்டிப்பா அவனால சமாளிக்க முடியாது. அப்போ மொத்த இடமும் பிளாக் ஆயிருது. இது எனிமியோட ஸ்பெல்லா என்னாச்சுன்னு கோரன் பார்த்தா, இது என்னோட மேஜிக் தான், லார்ட் ஆர்ஸ் அனுப்பி தான் நான் இங்க வந்திருக்கேன், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி ஃபார்ம் வந்து அவனை சேஃபா கூட்டிட்டு போயிருந்தான். அப்படி நடக்கணும் ஆர்ஸ் முன்னாடியே கால்குலேட் பண்ணிட்டானா. அந்த ஷேடோ ஸ்பெல் எதிரியோட கண்ணையும் மறைச்சிரும். இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒருத்தன் ஆர்ஸ்க்கு கீழே ஒர்க் பண்றானா அப்படின்னு கோரன் பாக்குறான். நீங்க ரெண்டு பேரும் இவரை கூட்டிட்டு போங்க, எதிரியை நான் கொஞ்ச நேரத்துக்கு சமாளிக்கிறேன் அப்படின்னு ஃபார்ம் சொல்றான். தாமஸ் பின்னாடி துரத்தி வந்துட்டு இருக்கான். திரும்பவும் அந்த இடம் பிளாக் ஆகுது. ஷேடோ மேஜிக்ல ஃபார்ம் எந்த இடத்துல இருக்காங்கிறதே தெரியாத லெவலுக்கு மறைக்கலாம். ஃபார்ம் வர சவுண்ட் கூட இவங்களுக்கு தெரியாது. தாமஸோட சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் ஃபார்ம் சைலண்டா கொண்டுட்டு இருக்கான். பட் நான் வாஸ்கரோட ரைட் ஹேண்ட் மேன், ஏமல இந்த ட்ரிக் ஒர்க் ஆகாது அப்படின்னு தாமஸ் சொல்றான். ஃபார்ம் மறைஞ்சு அட்டாக் பண்ணாலும் தாமஸ் கரெக்டா கால்குலேட் பண்ணி ஃபார்மை குத்தி இருக்கான். பட் இந்நேரத்துக்கு கோரன் ரொம்ப தூரத்துக்கு தப்பிச்சு போயிருப்பான். மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தாமஸ் யோசிக்கிறான். வாங்குங்க அப்படின்னு சொல்லி தாமஸ் அவன் சோல்ஜர்ஸ் பின்னாடி கூட்டிட்டு போகுவோம். ஃபார்மை விட்டுருதான். நேற்று நைட் அவங்க கோலத்தனமா என்ன அட்டாக் பண்ணிருக்காங்க. கேசல் ஸ்டாட்ஸ் நம்ம இப்பவே போய் கைப்பற்றினாதான் விண்டருக்குள்ள நம்மளால சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னு அவன் சொல்றான். நம்ம காசுக்கு வேலை பாக்குறவங்க கொடுக்குற சாப்ப கொடுத்தா போதும் அப்படின்னு ஃபார்ம் நினைக்கிறான். இப்போ ஃபார்முக்கு வந்து அவர் நிறைய காசை கொடுக்குறாரு. நீ என்னோட ஆளா என் சைடு ஜாயின் பண்றியா அப்படின்னு சொல்லி கோரன் கேட்கவும், கவர்னர் ஆஃப் மீசானோட ரிட்டைனரா, நல்ல ஜாப் தான் அப்படின்னு ஃபார்ம்
ஃபார்ம் சொல்றான். பெரிய பதவியும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொன்னா, என்னையும் ஹையர் பண்ணது ஆர்ஸ் தான். And அவன் தேவையான பணத்தை எங்களுக்கு கொடுப்பான். எங்களுக்குள்ள இருக்கிற கான்ட்ராக்ட் அவ்வளவுதான். உங்க காசு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவன் போயிருந்தான். கண்டிப்பா அவன் ஆர்ஸ் கிட்ட போய் காசு கேட்பான். இந்த காசை நான் ஆர்ஸ்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு கோரன் யோசிக்கிறதுக்காக தான் இவங்க கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அது நல்ல ஆஃபர் தான் இல்ல. மீசான் கவர்னர் கீழே பெரிய பொசிஷன் அப்படின்னு ஃபார்ம் கேட்கறான். அவன் ஆக்சுவலி காசு கொடுத்தா யாருனாலும் கொலை பண்ணக்கூடிய ஒரு அசாசன். எனக்கு குடும்ப குட்டி இருக்குன்னு ஒருத்தன் கெஞ்சவும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல அப்படின்னு அவனை கொண்டுதான். நீங்க சொன்னால போட்டு தள்ளியாச்சு அப்படின்னு ஃபார்ம் அவன் கஸ்டமர் கிட்ட போய் சொன்னா, அவன் காசு நாய்க்கு போடுற மாதிரி தூக்கி போட்டு பேர் வழியா தெரிஞ்சிட கூடாது. நம்ம ஃபார்மை பார்த்து ரொம்பவே பயப்படுறோம். ஃபார்மோட ஒர்க் எல்லாம் இப்படிதான் இருந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி அவர் உயிரியே காப்பாத்திருக்க. அவனுக்கு பெரிய லெவல் காம்பன்சேஷன் கொடுக்குறேன். அவன் கையில என்ன அடிபட்டிருக்கா, ஒழுங்கா இதை கிளீன் பண்ணியா, ஃப்ரெஷ்ஷான பேண்டேஜ் எதுவும் வேணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, மெர்சனரியா எங்களோட லைஃப் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆளுங்க எல்லாரும் இதுக்கு முன்னாடி கிரிமினலா இருந்தவங்க தான். ஈவன் நான் கூட கொலைகள்லாம் பண்ணியிருக்கேன். என்ன பார்த்தா அவனுக்கு பயமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபார்ம் கேட்கவும், நான் எதுக்கு ஒன்னு பார்த்து பயப்படணும், இதனால் வர நான் கேட்டதை மட்டும் தான் நீ பண்ணியிருக்க. ஸோ எனக்கு உன் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. இந்த வாரில் கூட நீ நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க. உனக்கு நிறைய காசு கொடுக்கணும்னு ஆசைதான், பட் பட்ஜெட் டைட்டா இருக்கு நம்ம ஹீரோ சொன்னா. ஃபார்ம் உடனே சிரிக்க ஆரம்பிக்கிறான். பாஸ் சிரிச்சு நான் இப்பதான் பாக்குறேன்னு மத்தவங்க பாக்குறாங்க அப்படின்னா எனக்கான ரிவார்டா நான் உன்னோட ரிட்டைனரா இருக்க ஆசைப்படுறேன்னு சொன்னா, இனி ஷேடோ கம்பெனி உனக்காக மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவா ஒர்க் பண்ணும் அப்படின்னு அவன் சொல்றான். வின்னிங் குதிரை மேல காசு கட்டுறது என்னோட வழக்கம். இப்போதைக்கு இவன் சின்ன டொமைனோட லார்டா இருக்கலாம், பட் ஃபியூச்சர்ல என் பேருக்கே இவன் கிங் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. ரிட்டைனரா ஏத்துக்கிறது யான் ஃபார்ம் கேட்டா, கண்டிப்பா இது எனக்கு தான் பெரிய ரிவார்டு நம்ம ஹீரோ சொல்றான். மத்தவங்க இவனை ஒரு டோல் மாதிரி பார்த்து பயப்பட தான் செஞ்சிருக்காங்க, பட் நம்ம ஹீரோ மட்டும் தான் இவனை ஒரு ஹியூமனா மதிச்சிருக்கான். ஆர்ஸ் லோவன்ட், இனி நான் உங்களுக்கு மட்டும் தான் எப்பவும் லாயல்ட்டியா இருப்பேன் அப்படின்னு ஃபார்ம் சொல்லவும், இந்த ஃபார்மலான விஷயம்லாம் வேணாம்ப்பா, என் சைடு ஜாயின் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தாமஸ் அட்டாக் வெயிலா இருந்தாலும் அக்வா மேஜிக் இல்லாம அவங்க வரமாட்டாங்கன்னு சோல்ஜர்ஸ் ஜாலியா குடிச்சிட்டு இருந்தா, ஒரே ஒரு சோல்ஜர் மட்டும் இது ரொம்ப போரிங்கா இருக்கு, நான் ஃபைட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு நின்னுட்டு இருக்கான். குழந்தை பையன் இப்போ தானே புதுசா வந்திருக்கான். இந்த போலராம் வெப்பன் வாண்டடுக்கு தான் பெஸ்ட் நம்ம தூக்க போனா அது ரொம்ப வெயிட்டா இருக்கு. அவ்வளோ வெயிட்டான ஸ்டிக் அந்த பையன் அசால்ட்டா தூக்குறான். ஒன்ன மாதிரி வீக்கானவங்களுக்கு இல்ல நம்ம சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ அடுத்து இவங்க அட்டாக் பண்ண போகக்கூடிய கேஸ் இல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர் இருக்கான். அந்த தாமஸ் எப்பவுமே சீட்டிங் பண்ணி அட்டாக் பண்றதுதான் பிளானா வச்சிருக்கான். பட் இந்த தடவையும் அது ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போதைக்கு நம்ம ஹீரோ டீம் தான் வின் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. பட் கடைசி வரை இது நடக்குமா, என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.